ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கோட 700 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ண 700 பேருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் நான் இப்போயே அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நல்ல நல்ல டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, இப்போ 700வது சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆடி வெளியே இருக்கிறதுனால ஒரு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான் பேசன் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது, இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரிசி மாவு தண்ணி அதிகமாக இழுக்கும், ஒரு அரிசி மாவு தண்ணி இழுக்காது. இது நல்லா இழுக்குது. ரொம்ப கொதிக்கிற தண்ணி கூட வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல சூடான, கை பொறுக்கிற சூடான தண்ணி இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு நீளமான சைஸில் வேணும்னா, ஓவல் ஷேப்பில் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் ஓவல் ஷேப்லேயும் உருண்டை ஷேப்லேயும் நான் உருட்ட போகிறேன். இதே மாதிரி இது வேண்டாம், கீழே விழுந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாகவும் நீளமாகவும் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எல்லா மாவும் உருட்டிக்கலாம். உருண்டைகள்லாம் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஸ்டவ்வில் பாலை காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். அதை விட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருட்டிக்கலாம். உருண்டையெல்லாம் பால் நல்லா கொதி வந்துச்சு. நம்ம உருட்டுறதுக்குள்ளே நான் அழகாக உருட்டிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் ஒன்றும், இந்த மாதிரி ஒன்றும் உருண்டையும் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொழுக்கட்டைகளை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எதுவும் கலக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் கொதி வந்தோன்னே நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அது எல்லா கொழுக்கட்டையும் ஈவனாக வேகும். மெதுவாக கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேங்க, அப்போ தான் பொறுமையாக உள்ளெல்லாம் மாவு நல்லா வேகும். கொழுக்கட்டையில் வேகிறதுக்குள்ள நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை கீண்டி வச்சுருக்கேன். இதை தேங்காய் பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடு. அதுக்குள்ளே இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பத்திலையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாதி கொழுக்கட்டைக்கு மேலே வெந்த பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு வேகாது. சர்க்கரையோடு கலந்து நல்லா வேகட்டும். 3 தடவை தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு துணியில் போட்டு வடிகட்டி இப்படி சக்கையார அளவுக்கு நான் பால் எடுத்துட்டேன். இந்த பால் அப்படியே இருக்கட்டும். நான் அந்த பிசைஞ்ச மாவுலேயே ஒரு இத்தினோடு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் திக்காக இருக்கும்.
சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் இறக்கும்போது நம்ம சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நம்ம கரைச்சி ஊற்றினா அரிசி மாவு கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வெந்துடும். அதுக்குள்ளே பாருங்கள், அரிசி மாவு கரைச்சி ஊற்றினோடனே நல்லா பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் வேக வேக இன்னும் திக்காயிடுவோம். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் வேகட்டும். குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பார்த்தாவே தெரியுது. வெந்துருச்சுனால மிதந்து வருது. அப்படியே வெந்துருச்சுன்னா அப்படியே உப்பி மேலே வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், சர்க்கரையோடு சேர்த்து. அதை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், 1/2 மூடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டையில் நல்லா வெந்துருச்சு, திக்காயிடுச்சு. இன்னும் இறக்கி வைக்கும்போது இன்னுமே திக்காயிடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி ஸ்பெஷலாக நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.